மட்டும்தான். ஸோ தொடர் பயிற்சி தொடர் முயற்சி இஸ் ஈக்குவல் டு வெற்றி. இந்த சம்டம் எடுக்க ஷார்ட்கட் நம்பலாம்? கண்டிப்பாக ஷார்ட்கட்டை நம்பவே கூடாது. சென்டம் எடுக்கக்கூடிய குழந்தைங்க ஷார்ட்கட்டை தயவு செய்து நம்பாதீங்க. உங்களுக்கு இது கை கொடுக்காது. ஏன்னு நான் சொல்கிறேன். அவசியம் சென்டம் எடுக்கக்கூடிய குழந்தைங்க உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, பக்கத்தில் 14 ஒன்வேர்டையும் எழுத சொல்லிடுவேன். ஒன்வேர்டை பின்னாடி இடம் பத்தலைன்னு அடுத்த பக்கத்துக்கு நான் கொண்டுட்டு போகவே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா 100க்கு 100 எடுக்கக்கூடிய மாணவர்கள் எதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத பார்த்த அப்படின்னா, முதல்ல இந்த நிதானம்ங்கிற இந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுனாலே அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உன்னால் ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த பசங்கள்கிட்ட அந்த நிதானம் இல்லாமல் கேள்வியில் ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க, நீ ஏதோ ஒரு சிந்தையில் ஏதோ ஒரு அவசரத்தில் அதை நீ வேறு விதமாக புரிஞ்சுக்குவ. அப்படி நீ அந்த புரிஞ்சுக்கிற வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டனா நீ வேறு விதமாக தான் ஆன்சர் பண்ணுவ, அது தவறுதலாக தான் போகும். ஸோ நீ முதல்ல நிதானமாக அந்த கேள்வியை படித்து பார். அது என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஒரு தடவை உன்னுடைய பேப்பரில் எழுது. விட்டம் கொடுத்துருப்பாங்க, நீ அதை ஆரம்பமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்ப. எல்லாமே நம்பர்லாம் மாறி இருக்காது, ஆனால் விட்டம்ங்கிற இடம் மட்டும் ஆரம்பிக்கிற. இப்படி இந்த 30 நாளும் நீ இதை மட்டும் நீ செஞ்சுக்கோ, வேறு எதுவுமே செய்யாத. ஓகேவா? அடுத்தது அந்த 8 நாள் உன்னுடைய கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 8 நாள் வரைக்கும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி ஒரு உருளையினுடைய கன அளவை கொடுத்துட்டு அதனுடைய புறப்பரப்பை கேட்குறதுக்கு எந்த வேதிக் மேக்ஸும் ஷார்ட்கட் சொன்னது கிடையாது, எந்த அபாகஸ்லையும் ஷார்ட்கட் கிடையாது. அப்போ உருளையினுடைய புறப்பரப்புனா என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன, உருளையினுடைய கன அளவுனா என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன, இந்த 2 ஃபார்முலாவுக்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு? யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் மணிவேல். நான் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் வசிச்சுக்கிட்டு வரேன். நான் அரசு உயர்நிலைப்பள்ளி கோவிலடியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் எப்படி 100க்கு 100 மதிப்பெண் பெறுவது அப்படிங்கிற மாதிரி சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். 2012 அரசு உயர்நிலைப்பள்ளி கோவிலடியில் கணித பட்டதாரி ஆசிரியராக முதல்ல நான் போய் பணிபுரிஞ்சேன். 2013-14 ஆரம்பித்த என்னுடைய ஜேர்னி இப்போ 2000 எல்லா வருஷமும் 100க்கு 100% மாணவர்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க நல்ல மதிப்பெண்களோட. ஸோ 100க்கு 100 மதிப்பெண் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கு நான் ரொம்ப தெளிவாகவே ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த 30 நாளில் நீ என்ன பண்ணணும்? இந்த 30 நாளில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன பற்றியா இந்த சிபிஎஸ்சி புக்கு, ஏஐ வெப் பேஜஸ், அடுத்தது அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் கணக்கு எல்லாத்தையும் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டினை நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பசங்கள்கிட்ட கடன் வாங்கி அதில் இருக்கக்கூடிய 27 கேள்வியை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எங்கள் ஸ்கூலில் இருக்க நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் இருக்கிற எல்லாமே க்ரியேட்டிவான கேள்வியாக தான் வரும் சிபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில். அப்படி இருக்கும்போது எப்படியெல்லாம் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா குழந்தைங்கள்ட்ட இருக்கும். அதே சமயத்தில் நாம் நடத்தின பாடத்தில் வேறு யாரோ ஏதோ ஒரு கேள்வி கேட்டாலும் எங்கள் பையனால் செஞ்சிட முடியுங்கிற கான்ஃபிடண்ட்டாக அவன்கிட்ட வளர்க்கணுங்கிறதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் நான் இன்றைக்கி கொடுத்தேன். பசங்க அந்த 26 கேள்வியில் 20 கேள்வி செஞ்சுட்டாங்க. 6 கேள்விக்கு மட்டும் தான் என்கிட்ட வந்து இது எப்படி சார் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவை கேட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த 30 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு லெசன், அது ஒரு கொஸ்டின் பேப்பர். இதை முதல்ல நீ என்ன பண்ணு, ஃபுல்லாக தரவு பண்ணிகிட்டே வா. எங்கெங்கெல்லாம் உனக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணு. நிறையா சார் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் சார், எனக்கு கை வலிக்குது சார். கண்டிப்பாக அப்படி கவலையப்படாத. நீ இப்போ எழுதுறக்கூடிய இந்த பயிற்சி தான் அந்த 3 மணி நேரத்தை உனக்கு 2 மணி நேரத்தில் முடிக்க வைக்கும்.
சரியா? நீ 3 மணி நேரமும் நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் உனக்கு அந்த டைம் போகுதுங்கிற பதட்டத்தில் நீ எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிடுவ. நம்ம கணித பாடத்தில் ப்ளஸ்ஸு போடுற இடத்துல மைனஸ் போட்டாலோ, மைனஸ் போடுற இடத்துல ப்ளஸ்ஸு போட்டாலோ டோட்டலாக எல்லாமே மாறி போயிடும், எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த 30 நாளும் இந்த மெட்டீரியல் நான் சொன்னேன் பார்த்தியா, அந்த சிபிஎஸ்சி புக்கு, அடுத்தது அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஏஐ மாடல்ஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ கேதர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள கேதர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய புத்தகத்தில் A to Z படிச்சிடும், எதையுமே ஒமிட் பண்ணிடாத. நம்மளுடைய பாட புத்தகத்திலேயே முன்னாடி ஒரு ஆத்தர் இன்ட்ரோ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு கணிதவியல் அறிஞருடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கணிதவியல் அறிஞருடைய இன்ட்ரடக்ஷனை நீ தெரிஞ்சுக்க. ஏன்னா அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் இதிலேருந்து தான் கேட்கணும், அதிலேருந்து தான் கேட்கணும்னு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. சரியா? ஸோ அதனால் அந்த யாரோ ஒரு கணிதவியல் அறிஞரோட அவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு கூட கேட்கலாம், அல்லது அவர் கண்டுபிடிச்ச முக்கியமான தேற்றம் என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி எதை வேணாலும் கேட்கலாம். அதனால் நம்மளுடைய புத்தகத்தை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கோ. நம்மளுடைய புத்தகத்திலே அடுத்தது QR கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோடில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தனியாக நமக்கு PDF ஃபைலாகவே நமக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாரு. அடுத்தது நான் அந்த அறிவும் தெளிவும் மணற்கேணி ஆப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சிபிஎஸ்சி புக்கை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஏஐயில் இருக்கக்கூடிய சில வெப்பேஜஸை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்படி இந்த 30 நாளும் நீ இதை மட்டும் நீ செஞ்சுக்கோ, வேறு எதுவுமே செய்யாத. ஓகேவா? அடுத்தது அந்த 8 நாள் உன்னுடைய கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 8 நாள் வரைக்கும் 8 பாடத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணிக்க. காலையில் ஒரு தடவை ஒன் வேர்டு ரிவிஷன் பண்ணிக்கணும், கிராஃப் ஜாமெட்ரி ரிவிஷன் பண்ணிக்கணும். மீதி இருக்க நேரத்தில் அந்த ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் படிக்கணும். அடுத்தது ஈவினிங் ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கோ. இப்படி பிளான் பண்ணிக்கோ. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒன் வேர்டு, அடுத்தது கிராஃபு, ஜாமெட்ரி, மீதி இருக்க நேரம் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 5 மார்க்கு. கடைசியாக நைட்டு ஒரு 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஒதுக்கி ஏதாவது ஒரு மாவட்டத்தினுடைய கொஸ்டின் பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்க்காம ஃபுல்லாக எழுதிப்பார். 100 மார்க் கேள்வி எழுதிப்பார். மறுநாள் 2வது நாள் ஒன் வேர்டு படிக்கிற, கிராஃப் படிக்கிற, ஜாமெட்ரி படிக்கிற. 2வது பாடத்தில் இருக்கும் இந்த நிதானம்ங்கிற இந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுனாலே அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உன்னால் ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த பசங்கள்கிட்ட அந்த நிதானம் இல்லாமல் கேள்வியில் ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க, நீ ஏதோ ஒரு சிந்தையில் ஏதோ ஒரு அவசரத்தில் அதை நீ வேறு விதமாக புரிஞ்சுக்குவ. அப்படி நீ அந்த புரிஞ்சுக்கிற வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டனா நீ வேறு விதமாக தான் ஆன்சர் பண்ணுவ, அது தவறுதலாக தான் போகும். ஸோ நீ முதல்ல நிதானமாக அந்த கேள்வியை படித்து பார். அது என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஒரு தடவை உன்னுடைய பேப்பரில் எழுது. விட்டம் கொடுத்துருப்பாங்க, நீ அதை ஆரம்னே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்ப. எல்லாமே நம்பர்லாம் மாறி இருக்காது, ஆனால் விட்டம்ங்கிற இடம் மட்டும் ஆரம்ங்கிற இடம் மட்டும் விட்டம்னு மாறி இருக்கும். நீ ஒன்றே இல்லை இது ஆரம் நினச்சி நீ பாட்டுக்கு போட்டுருவ. கண்டிப்பாக இந்த மாதிரியான ட்ரிக் அங்கே வச்சுருப்பாங்க. அந்த ஒரு கடினமான பகுதி எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக நீ அந்த கேள்வியை படிச்சின்னா கண்டிப்பாக உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். நிச்சயம் உன்னுடைய பகுத்தறிவு சிந்தனையை சோதிக்கிற அளவுக்கு தான் அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குமே தவிர ஏனோ தானோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கவே இருக்காது. நீ அந்த பாடத்தை அந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சிருக்கியா அப்படிங்கிற உன்னுடைய புரிதலை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த கொஸ்டின் இருக்குமே தவிர நீ 100க்கு 100 வாங்கவே கூடாதுங்கிற மாதிரியான கேள்விகள் அங்கே இடம்பெறவே பெறாது.
ஸோ யார் அந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கேள்வி எளிமையான கேள்வியாக தான் இருக்கும். சென்டமெண்ட்டுக்கு அப்படின்னா சொல்லிட்டீங்கன்னா என்னென்ன விஷயம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3வது பாடம் இயற்கணித பாடம், 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும், 5வது பாடம் ஆயத்தொலை வடிவியல், 7வது பாடம் அளவியல். இந்த 4 பாடங்களிலிருந்தும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பது எளிது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4 பாடத்தில் கேட்பாங்க. கேள்வி கேட்குறதுக்கு அது எளிது, ஆனால் மாணவனுக்கு அது கொஞ்சம் கடினமான பாடப்பகுதியாக நீங்கள் நினைக்கிறதுனால அதுலேருந்து கேள்விகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? நீ வேறு வழியே இல்லை, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த ஆன்சரை பண்ணுறது தான் அங்கே ஒரு வழி, வேறு வழியே கிடையாது. ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. டெய்லி ப்ராக்டிஸ், தினம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இங்கே. அதாவது வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான ஒரு குறுக்கு வழியோ அல்லது ஒரு மந்திரமோ மாயாஜாலமோ அதிர்ஷ்டமே எதுவுமே கிடையாது. வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி தொடர் பயிற்சி மட்டும்தான். ஸோ தொடர் பயிற்சி, தொடர் முயற்சி இஸ் ஈக்குவல் டு வெற்றி. இந்த சென்டமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் நம்பலாம்? கண்டிப்பாக ஷார்ட்கட்டை நம்பவே கூடாது. சென்டம் எடுக்கக்கூடிய குழந்தைங்க ஷார்ட்கட்டை தயவு செய்து நம்பாதீங்க. உங்களுக்கு இது கை கொடுக்காது. ஏன்னு நான் சொல்கிறேன். நீ சென்டம் எடுக்கிற குழந்தைங்களுடைய எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்குன்னா, நாம் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராகவோ இல்லை ஏதோ ஒரு நீட்டில் எழுதி டாக்டராகவோ அல்லது ஜேஇ எழுதி இன்ஜினியராகவோ அப்படி தான் போகிறது தான் உன்னுடைய மனநிலை இருக்கும். நீ அங்கே வரும்பொழுதெல்லாம் உனக்குன்னு ஒரு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம், அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ தெரிஞ்சு வச்சுருக்க ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கவே இருக்காது. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க உன்னையோட பெரிய ஜாம்பவனாக தான் இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்ச ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஒரு 10 கணக்கு செஞ்சுட்டு எனக்கு இதுலேருந்து எந்த கணக்கு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும்னு நீ நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு அது கை கொடுக்காது. சின்ன ஒரு வரியாக இருந்தாலும் அதில் என்ன கான்செப்ட் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க. நீ அந்த கான்செப்ட் பாடப்பகுதியினுடைய முக்கியமான கருப்பொருளை புரிஞ்சுக்காம நீ எவ்வளவு பெரிய ஷார்ட்கட்டை படித்தாலும் உனக்கு அங்கே கை கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ பயப்படாமல் வரலாம், தேர்வுகளை எதிர்நோக்கலாம். நீ ஷார்ட்கட்டை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுற மாதிரியான கேள்வி அங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். இனி வராது. வந்துச்சு. எப்போ வந்துச்சு? அந்த ஷார்ட்கட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுற மாதிரி கணக்கெலாம் தான் வந்துச்சு. எல்லாருமே இப்போ ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி எல்லா கணக்கையும் செய்ய கேள்வி எடுக்கிறவங்க சரி பரவாயில்ல இப்படியே எடுங்கன்னா சொல்லுவாங்க. அப்போலாம் விடவே மாட்டாங்க. ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி கணக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ரைட். இப்படி பார்த்தா நமக்கு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் திங்க் பண்ணி நம்மளுடைய கொஸ்டினுடைய அந்த ஹார்ட்னஸ் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாமல் கான்செப்டை புரிஞ்சுக்கிற மாதிரியான கேள்விகள் தான் இனி கேட்க போகிறாங்க. அதனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க தயவு செய்து சொல்கிறேன், ஷார்ட்கட்டை தயவு செய்து நீ மனசுக்குள்ளே வச்சுக்காத. கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலுக்கு வேணால் எவ்வளவு ஷார்ட்கட்டை வேணாலும் நீ கண்டுபிடிச்சிக்கோ. அதாவது இந்த வேதிக் மேக்ஸில் சொல்கிறது, இந்த அபாக்கஸில் சொல்கிறது எல்லாமே கூட்டல் கழித்தல் பெருக்கலுக்கான ஷார்ட்கட் மட்டும்தான். அதுவுமே ஷார்ட்கட் கிடையாது, விரைவாக சொல்கிற போகிற அவ்வளோதான். ஒரு 2 ஈரிலக்க எண்களை பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை நீ டைமை கொஞ்சம் கன்சியூம் பண்ணுறதுக்காக சொல்கிறதுக்கு தான் அந்த வேதிக் மேக்ஸு அபாக்கஸ் எல்லாமே யூஸ் ஆகுதே தவிர நீ படிக்கிற ஒரு கான்செப்டில் ஏதோ ஒரு பெரிய கேள்வியை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே எதுவும் சொல்லித்தர முடியாது. சொல்லித்தரவும் அங்கே எதுவும் கிடையாது. இந்த 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தியா? கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். இந்த 4க்கு மட்டும்தான் சீக்கிரமாக செய்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த வேதிக் மேக்ஸு அபாக்கஸ் எல்லாமே. மீதி ஒரு உருளையினுடைய கன அளவை கொடுத்துட்டு அதனுடைய புறப்பரப்பை கேட்குறதுக்கு எந்த வேதிக் மேக்ஸும் ஷார்ட்கட் சொன்னது கிடையாது, எந்த அபாக்கஸ்லையும் ஷார்ட்கட் கிடையாது. அப்போ உருளையினுடைய புறப்பரப்புனா என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன, உருளையினுடைய கன அளவுனா என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன, இந்த 2 ஃபார்முலாவுக்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது? ரைட். புறப்பரப்புலேருந்து ஹைட்டை பையார் அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு அங்கே கன அளவு கிடைக்குங்கிற அந்த கான்செப்டை நீ புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நல்லா படிக்கக்கூடிய அந்த சென்டம் எடுக்கக்கூடிய அதுக்கு ஃபோக்கஸ் ஆகக்கூடிய குழந்தைங்க கான்செப்ட் வைஸ் நல்லா புரிஞ்சுக்கும். 100க்கு 100 எடுக்கக்கூடிய மாணவர்கள் எதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத பார்த்த அப்படின்னா முதல்ல உனக்கு கொஞ்சம் நாள் ஆக லெத்தாஜிக் மைண்ட் வர ஆரம்பிச்சிடும். என்ன லெத்தாஜிக் மைண்ட் அப்படின்னா நமக்கு தான் தெரியுமே,
இதெல்லாம் தான் போன டெஸ்ட்லேயே படிச்சிட்டோமே, இதெல்லாம் தான் போன எக்ஸாமில் எழுதி பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உன் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அந்த எண்ணம் வந்தால் அதை நீ தூக்கி போட்டுரு. ஏன்னா நீ நாள் வரைக்கும் அட்லீஸ்ட் நாள் நைட்டு வேணால் சீக்கிரமே தூங்கிக்கோ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ படித்ததை திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்த்தா மட்டும்தான் அங்கே உனக்கு டைம் மிச்சமாகும். இல்லை சார் எனக்கு எல்லா கேள்வியும் தெரியும், நான் அங்கே போய் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு நீ போனீன்னா அங்கே உனக்கு ஒரு இடத்துல சின்ன தடங்கள் வந்தாலும் அது உன்னுடைய என்டையர் எக்ஸாமுடைய டைமையும் அது கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ நல்லா தெரிஞ்ச கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ட் டைம் எடுத்துகிட்டு விரைவாக செஞ்சினா தான் உனக்கு இருக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவ் கேள்வியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன்னால் ஆன்சரை கொண்டுட்டு வர முடியும். நீ டெய்லியும் எழுதி பார்க்கக்கூடிய டெய்லியும் படிக்கிற கணக்குலே நீ டைமை அதிகமாக நீ செலவு பண்ணிட்டனா உன்னால் கம்பல்சரி சம் இருக்குது பற்றியா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதுக்கு உனக்கு டைம் பத்தாது. 10 வருஷம் பள்ளிக்கூடத்தை படிப்பை முடிச்சுட்டு நீ சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிற கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா அதில் அந்த கணித பாடம் அப்படிங்கிற 100க்கு 100 இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ் உனக்கு லைஃப் ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் எல்லாருமே 10th முதல்ல ஒரு அரசு தேர்வு எழுத போகிற அதில் உன்னால் எவ்வளோக்குள்ள மேக்ஸிமமாக மார்க் எடுத்து அதை அப்படியே லாக்கரில் வச்சுக்க முடியுமோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கோ. டெஃபினட்டாக உனக்கு அது ஒரு நாள் கை கொடுக்கும். அதனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க தினம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் பேப்பரை நிச்சயம் சால்வ் பண்ணிவிடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார் இது தப்பு ரிப்பீட் இப்போ சார் நான் இது தப்பு பண்ணுறேன், தப்பு ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. தப்பை ரிப்பீட்டடாக செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய சில ஐடியாஸ் என்ன அப்படின்னா, உனக்கு எது கஷ்டமாக இருக்கோ எதில் நீ அதிகமாக தப்பு பண்ணுறியோ அதை ஒரு பெரிய சார்ட்லேயோ அல்லது ஏதோ ஒன்று நல்லா கலர்ஃபுல்லாக எழுதி நீ அடிக்கடி எந்த இடத்த பார்க்குறியோ அந்த இடத்துல அதை ஒட்டி வச்சுக்கோ. ஏன்னா அடிக்கடி நம்மளுடைய கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய நினைவை விட்டு அகலவே அகலாது. இது ஒரு உளவியல் உண்மை. அப்படிப்பட்ட அந்த உண்மையிலிருந்து நான் உனக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, இப்போ உனக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா மறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்துச்சுங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கோ. சார் கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிட்டே நான் எழுதும் பொழுது ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறேன் அப்படின்னா அதனால் பெருசாக எழுதி எங்கே நீ படுத்திருக்கும் போது எந்த செவத்தை பார்ப்பியோ அல்லது தலை செய்யும் போது எங்கே பார்ப்பியோ அந்த கண்ணாடியிலையோ சுவட்டர்லையோ எழுதி ஒட்டி வச்சுக்க. நீ அதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் ஆழ் மனசுக்குள்ளே பதியும். சரி, அப்படி ஆழ் மனசில் பதிஞ்சிச்சுன்னா அந்த தவறை நீ என்ன பண்ண மாட்டே, வாழ்க்கையில் எங்கேயும் எப்பயுமே பண்ணவே மாட்டேன். அவசியம் சென்டம் எடுக்கக்கூடிய குழந்தைங்க உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, பக்கத்தில் 14 ஒன்வேர்டையும் எழுத சொல்லிடுவேன். ஒன்வேர்டை பின்னாடி இடம் பத்தலைன்னு அடுத்த பக்கத்துக்கு நான் கொண்டுகிட்டு போகவே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா பேப்பர் திருத்தக்கூடிய அந்த டீச்சர்ஸோடைய சைக்காலஜி, நாங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 14 ஒன்வேர்டையும் ஒரே பக்கத்தில் இப்படி டிக்கு போடுறதுக்கு தான் எங்களுக்கு அது வசதின்னு தோணும். மார்க் என்ட்ரு பண்ணுறதுக்கும் அதான் வசதின்னு தோணும். இது எப்படி சொல்லலாம், எங்களுடைய என்ன சார் இப்படிலாமா அப்படிலாம் பார்ப்பாங்க. ஒரே பக்கத்தில் 14 ஒன்வேர்டும் இருந்துச்சுன்னா டிக்கு போட்டு 14க்கு 14ன்னு போடுறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக. அதுவும் இல்லாமல் அந்த பேப்பரை ஓஹோ கரெக்டாக தான் செய்கிறாங்கங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வந்துடும். செகண்ட் அடுத்த பேஜில் என்ன பண்ணணும்னா ஜாமெண்ட்ரி நான் போட சொல்லிடுவேன். ஜாமெண்ட்ரியை போட சொல்கிறதுக்கு எதுக்காக நான் போட சொல்கிறேன் அப்படின்னா, 14 ஒன்வேர்டுக்கு 10 ஒன்வேர்டு ரைட் ஆகிட்டான், ஜாமெண்ட்ரி 8 மார்க் வந்துருச்சு அப்படின்னாலே உன்னை பாஸ் பண்ணுறதுக்கு நீ எதுவும் எழுதிருக்கியாங்கிற மனநிலையில் தான் நாங்கள் அந்த பேப்பரை திருத்துவோம். நீ எடுத்தோடனே ஏதோ ஒரு கணக்கை எழுதி அது தப்பாக எழுதி கடைசியில் கொண்டு போய் நீ ஒன்வேர்டை எழுதியிருந்தீனாலே எங்கே எல்லாம் தான் தப்பாக எழுதியிருக்கான், ஒன்வேர்டில் மட்டும் என்னத்தை பண்ணியிருக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாங்கள் வந்துடுவோம். ஸோ முதல்ல 14 ஒன்வேர்டை எழுதிக்க. அடுத்த பக்கத்தில் ஜாமெண்ட்ரியை போடு. அதுக்கப்புறம் 5 மார்க் எழுது. 5 மார்க் எழுதும் பொழுது நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற அட்வைஸ், ஒரு பக்கத்துக்கு ஒரு 5 மார்க், ஒரு பக்கத்துக்கு ஒரு 5 மார்க். எதுக்காக அப்படின்னா, நாங்கள் அந்த மதிப்பெண்ணை போஸ்டிங் அங்கே முன்னாடி எடுத்து எழுதும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கும். 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இதை நீ ஃபாலோ பண்ணிப்பார். கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அப்படிங்கிறது ஒரு பக்கத்துக்குள்ளே எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா, அடுத்த பக்கத்துக்கு போ, அதை 2வது பக்கத்தில் போய் முடி. எந்த ஒரு 5 மார்க்கையும் பாதி பக்கத்திலேருந்து ஆரம்பிக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய சஜஷன். ஏன் சார் அப்படி எழுதுனா தான் ஃபுல் மார்க் போடுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. நீ சரியாக எழுதியிருந்தால் 5க்கு 5 போட்டுருவாங்க. ப்ரெசன்டேஷன், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நான் சொல்கிறது இந்த வழிகள்.
சரியா? ஸோ அப்போ 5 மதிப்பெண் வினாவை ஒரு பக்கத்துக்கு ஒரு கேள்வி எழுதுங்க. 2 மதிப்பெண் வினாவா 2 கேள்வியை ஒரு பக்கத்தில் எழுதுங்க. இப்படி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் திருத்துறவங்க இப்படி டிக் மட்டும் தான் போட தோணுமே தவிர அதை இப்படி கிராஸ் அவுட் பண்ணுறதுக்கு மனசே வராது. அதனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உன்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட். எப்படி நீ நல்லா தெரிஞ்ச கேள்விகளுக்கு நீ டைமை சேவ் பண்ணிக்கிறியோ கண்டிப்பாக அந்த டைமை எக்ஸ்ட்ரா இருக்க டைமை க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம். க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸை நீ கரெக்டாக செஞ்சிட்டினாலே உனக்கு சென்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். செய்யவே கூடாது அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பர் சூஸ் பண்ணுறதுல நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? எந்த கேள்வியை எடுத்தால் 5க்கு 5 நமக்கு வந்துருமோ அதை தான் நீ சூஸ் பண்ணுமே தவிர இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் இதை எடுத்து செஞ்சு பார்க்குறேங்கிற அந்த ஒரு ரிஸ்க்கை நீ அங்கே எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தேற்றம் கேட்குறாங்க, இன்னொரு கணக்கு ஒன்று கேட்குறாங்க. தேற்றமா கணக்கா இந்த ரெண்டில் எதை எடுத்தால் 5க்கு 5 வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வே 100க்கு 100 மார்க்குன்னா கணக்கு எடுத்து செய்கிறது தான் ஈஸி. ஏன்னா கணக்கில் என்ன ஆன்சர் வருங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சருங்கிறது நீ வெளியில் வந்து நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேற்றம் அப்படிங்கிறப்ப நீ தேற்றத்தோட ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்ப, படம் எழுதியிருப்ப, எல்லாமே செஞ்சுருப்ப. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு எழுத்துக்கள் மாறி இருந்தாலோ இல்லை வேற விதமாக நீ அதை புரிஞ்சுட்டு பண்ணியிருந்தாலோ உனக்கு அது 5க்கு 5 வராமல் 4 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஸ்டினை சூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணிக்க. சரி, இப்போ தேற்றம் இருக்குது, திட்ட விளக்கம் கணக்கு இருக்குது. நான் எதை சார் எடுத்துக்கிறது? தேற்றத்தை தான் எடுக்கணும். ஏன்னா திட்ட விளக்கத்தினுடைய மதிப்பை நாம் போடும் பொழுது தோராயமாக தான் போடுவோம். ஸோ அந்த தோராயமாக அப்படிங்கிறது கீழே எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ தேற்றம் திட்ட விளக்கம் இது ரெண்டில் எதை சார் எடுத்துக்கிறது? தேற்றத்தை எடுத்து நீ 5க்கு 5 வாங்கிடலாம் ஈஸியாக. திட்ட விளக்கத்தினுடைய கடைசி மதிப்பு எழுதும் பொழுது மட்டும் தோராயமாக எழுதி தான் நீ முடிப்ப. அப்படி தோராயமாக நீ எழுதும் பொழுது கீழே இருக்கக்கூடிய ஆன்சரும் உன்னுடைய ஆன்சர் கொஞ்சம் வேரியேஷன் அதிகமாக இருந்தால் எல்லா டீச்சரும் அதை 5க்கு 5 அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சம் டீச்சர்ஸ் அதை மார்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. ஸோ கொஸ்டின் சூஸ் பண்ணுறது உன்னுடைய திறமை, அதில் தான் உன்னுடைய 100க்கு 100 மதிப்பெண்ணும் அடங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில தவறுகள்லாம் நீங்கள் தயவுசெய்து செய்யவே செய்யணும். இப்போ 10ஆம் வகுப்பில் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 1 மதிப்பெண் வினா, 10 2 மதிப்பெண் வினா எழுதணும், 10 5 மதிப்பெண் வினா எழுதணும், 2 8 மதிப்பெண் வினாக்கள் எழுதணும். சரிங்களா? இந்த 14 1 மதிப்பெண் வினாவில் 10 1 மதிப்பெண் வினா நம்மளுடைய புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாவிலேருந்து நிச்சயம் இடம்பெற்றுடும். மீதி 4 வினாக்கள் மட்டும்தான் வெளியிலேருந்து வரும். அதாவது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதே மாதிரி 10 2 மார்க் எழுத போகிற இந்த இடத்துல நம்ம 9 2 மார்க் நம்மளுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள், எடுத்துக்காட்டு பயிற்சி வினாக்கள், அழகு பயிற்சி வினாக்கள் இதுலேருந்து வந்துடும். மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டாய வினா கிரியேட்டிவ் கொஸ்டினாக நமக்கு வெளியிலேருந்து கேட்பாங்க. மூன்றாவது 10 5 மதிப்பெண் வினாக்கள் எழுத போகிற இடத்துல 9 5 மதிப்பெண் வினாக்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அழகு பயிற்சி வினாக்கள் அல்லது எடுத்துக்காட்டு கணக்கு அதிலேருந்து வந்துடும். மீதி ஒரே ஒரு கம்பல்சரி கணக்கு 5 மதிப்பெண் வினா மட்டும் நமக்கு கிரியேட்டிவாக வெளியிலேருந்து கேட்பாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 2 8 மதிப்பெண் வினாக்களும் நம்மளுடைய பாடப்புத்தகத்திலிருந்து தான் நமக்கு இடம்பெற்றுவிடும். ஸோ அதனால் பாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு பாடமே கிடையாது. ரொம்ப எளிமையாக பாஸ் பண்ணிடலாம். எல்லா மாணவர்களும் நல்லா படித்து பாஸ் பண்ணிடுவீங்க. இதில் 100க்கு 100 எடுக்கிறது எப்படி சார் அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நிறையா பிள்ளைங்க ஸ்ட்ரகிள் ஆகிற இடமும் அந்த இடம் தான். புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் தயாராக இருக்கக்கூடிய மாணவனால் அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் 4 1 வேர்டு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க், மொத்தம் 14 5 ஒரு 2 7 இதில் ஒரு 4 11 மதிப்பெண்ணுக்கு அவன் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்யணும். என்ன சார் கூடுதலாக வேலை செய்யணும்? ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டாலே போதும். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது எப்படி வருதுங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எங்கேருந்தெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு வினாத்தாள் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு பெரிய ஒரு ட்ரையலை வந்து அங்கே முயற்சி பண்ணவே மாட்டாங்க. அவங்களா ஒரு கணக்கை தயார் பண்ணி அவங்களா அதுக்கு ஆன்சரை கிரியேட் பண்ணி கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க. அப்போ வேறு ஏதோ ஒரு புக்கில் இருக்கக்கூடிய கணக்கு அதுக்கான ஆன்சர் அங்கே இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி தான் அங்கே வைப்பாங்க. அப்போ எங்கே இருந்தாலும் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாடு அரசு சமச்சீர் கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய சிபிஎஸ்சி புக் இருக்குது பார்த்தீங்களா, 9வது 10வது 8வது புத்தகம், அந்த கணித பாட புத்தகத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படலாம். இதற்கு ஒரு உறுதியான ஒரு சான்றே இருக்குது. போன வருடம் கேட்ட 2 மார்க் கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. நம்பர் மாறாமல் அப்படியே டிட்டோவாக கேட்டிருக்காங்க.
சரிங்களா? ஸோ அப்போ சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் நாம் என்ன பண்ணணும், கூடுதலான நேரம் ஒதுக்கி நாம் அதை படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய 10th இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு படிச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிபிஎஸ்சி புக்ஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறத விட ப்ரீவியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலாண்டு தேர்வு இந்த வருஷத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடக்குது அப்படின்னா, இதே காலாண்டு தேர்வானது திருச்சி மாவட்டத்தில் நடந்திருக்கும், புதுக்கோட்டையில் நடந்திருக்கும், விழுப்புரத்தில், இந்த மாதிரி ஒவ்வொரு 38 மாவட்டத்திலையும் நடந்திருக்கும். ஆனால் 38 மாவட்டத்துலையும் வேறு வேறு வினாத்தாள் தான் வச்சுருப்பாங்க. அப்போ 38 மாவட்டத்துலையும் வேறு வேறு வினாத்தாள் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த 38 மாவட்டத்துலையும் 4 கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, ஒரு 2 மார்க் கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க, ஒரு 5 மார்க் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்க போகிறாங்கங்கிறதுக்கான ஐடியா 38 விதத்தில் நமக்கு வந்து சேருது. இதே மாதிரி காலாண்டுக்கு நம்ம அந்த கொஸ்டினை கலெக்ட் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அரையாண்டு தேர்வுக்கு அதே மாதிரி 38 மாவட்டத்தினுடைய வினாத்தாளை நாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன். இந்த 5 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 × 38 இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுட்டிங்கனாலே இப்படி தான் கேள்வி வரும், இப்படி தான் நம்ம எழுதணுங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் அது எங்கே சார் நாங்கள் எடுக்கிறது? ரொம்ப சிம்பிளாக நமக்கு இப்போ எல்லாமே த்ரூ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொஹிரண்ட்டாக போடுற மாதிரியான நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸை நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும். அப்படி இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நான் தரேன், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மாற்றிக்கங்க. எங்கே சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்லேயே இருக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எப்படி சார் வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்கள் டீச்சர்கிட்ட கேளுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டீச்சராவது கண்டிப்பாக உங்கள் டீச்சருக்கு கான்டாக்டில் இருப்பாங்க. ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதி வந்தாங்க. அப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வரும்பொழுது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்கள்ட்ட ஒரு பர்சனலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அல்லது பர்சனலாக அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்கள். ஒரு ஆள் ஒரு மாவட்டம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த மாவட்டத்தில் தெரியும். இப்படியே அது ஒரு சைக்கிள் செயின் மாதிரி போய் கண்டிப்பாக உங்களுக்கு 38 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பண்ணுங்கள். மூணாவதாக டெக்னாலஜியை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளால் வந்து இந்த காலகட்டத்தில் நம்மளால் மீட் ஓவர் பண்ணி வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ டெக்னாலஜியில் என்ன பண்ணணும்னா அதை உங்கள் டீச்சர்ஸ்ங்களே ரொம்ப அழகாக செய்வாங்க. ஈவன் நீங்கள் கூட செய்யலாம். ஒன்றும் இல்லை, உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஜெமினி, சாட் ஜிபிடி இந்த ரெண்டு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு பாடப்பகுதியினுடைய முதல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கனமொழி அப்படிங்கிற உறவுகளும் சார்புகளும் பாடம் இருக்குல்ல, அந்த உறவுகளும் சார்புகளும் பக்கத்தை மட்டும் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து இந்த பாடத்திலிருந்து 10 ஒரு மதிப்பெண் வினாக்களை விடையுடன் தரவும் அப்படிங்க சும்மா தமிழே டைப் பண்ணுங்கள். அப்படி தமிழை டைப் பண்ணிங்கன்னா புக்லேயே இல்லாத 10 கேள்வி உங்களுக்கு அது கொடுக்கும். அப்படி புக்லேயே இல்லாத 10 கேள்வி தான் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் என்னன்னு குறிச்சிக்கோங்க. உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட கொண்டு போய் காமிங்க. சரிங்களா? நீங்கள் அதை ஏஐயில் தான் பார்த்து எழுதுனே நீங்கள் சொல்ல வேண்டாம். மிஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் எனக்கு கிடச்சிச்சு, நான் அதை சரியாக இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை செக் பண்ணுவாங்க. இது எங்கேருந்து எடுத்தேன்னு அவங்க அதுக்கப்புறம் கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி பண்ணுனே அப்படின்ட்டு. டீச்சரும் அதை என்ன பண்ணலாம், அதை அவங்க ஃபாலோ பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவதாக நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணற்கேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மணற்கேணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ த 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐஐடியில் படிக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமான பெரிய சோர்ஸ் அந்த மணற்கேணி அப்படிங்கக்கூடிய அந்த ஆப்புக்குள்ளே இருக்குது. மணற்கேணி அப்படிங்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. எப்படி நீங்கள் தோண்ட அந்த நீர் பெருகுதோ அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு நிறைய அறிவு வளரும். அதனால தான் அந்த ஆப்புக்கு மணற்கேணினே பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த மணற்கேணி ஆப்புக்குள்ளே போயிட்டு அறிவோம் தெளிவோம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் 9th 10th 11th 12th கேட்கும். ஸோ நீங்கள் 10th அப்படின்னா 10th கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமானு கேட்கும். தமிழ் மீடியமாக சூஸ் பண்ணிக்கோங்க.
கணிதமா, அறிவியலா, சமூக அறிவியலா, தமிழா, ஆங்கிலமானு அதுக்கு இருக்கும். அடுத்தது என்ன பாடத்துக்கு உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இப்போ கணித பாடம்னா கணிதத்தை சூஸ் பண்ணுங்கள். கணிதத்துக்கு கீழே 8 பாடத்தோட தலைப்பும் வரும். உறவுகளும் சார்புகளும், எண்களும் தொடர்வரிசைகளும், இயற்கணிதம், ஆயத்தொலை வடிவியல், வடிவியல், புள்ளியியலும் நிகழ்த்தகவும், அளவியல், இப்படின்ட்டு அந்த 8 பாடத்தோட தலைப்பும் வரும். அதில் ஏதாவது ஒரு பாடத்தை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பாடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 500 ஒரு மதிப்பெண் வினாக்கள் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக அங்கே இருக்குது. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டாலே அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த பயம் உங்களை விட்டு போயிடும். ஸோ இவ்வளவு சோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பண்ணிவிட்டு இருக்கிற கொஞ்ச நாளில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா 100க்கு 100 மதிப்பெண் பெறுவது ரொம்ப ரொம்ப சுலபம். மேக்ஸில் செய்கிற தப்பு என்ன அப்படின்ட்டு, எங்கள் ஸ்கூலில் நடத்துகிற ஒவ்வொரு கேள்வியையுமே நான் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாமுக்கு அரை மணி நேரம் வரைக்கும் நாங்கள் கத்திக்கிட்டே இருப்பேன்னா, தம்பி இப்படி தான் எழுதணும், இப்படி தான் செய்யணும், இந்த தப்பை பண்ணக்கூடாது, இந்த தப்பை பண்ணக்கூடாது. ஆனாலும் அந்த தப்பை சில மாணவர்கள் அங்கே செய்வாங்க. என்னென்ன மாதிரியான தவறுகள் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமான விடை எழுதும் பொழுது அதனுடைய அலகு எழுதணும். அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர், மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு, இந்த பரப்புங்கிற வார்த்தை முடிஞ்சிச்சுன்னா சதுர அலகுகள் அப்படிங்கிறதுல போய் நம்ம எழுதி முடிக்கணும். அதே மாதிரி கன அளவை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கன அலகுகள்ங்கிற அந்த அலகு எழுதணும். மற்றபடி நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் கேட்டாங்கன்னா சென்டிமீட்டர், மீட்டருங்கிற அந்த அலகு எழுதணும். அந்த யூனிட்டில் பசங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஸோ கவனமாக பண்ணுங்க. எப்போல்லாம் நீங்கள் அளவியல் பாடத்துடைய கேள்வியாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு கேள்வியாக இருக்கட்டும், ஆன்சர் வெறும் நம்பர் மட்டும்தானா அல்லது நம்பருக்கு பக்கத்தில் வேறு எதுவும் வார்த்தை எழுதணுமாங்கிறத நல்லா யோசித்து செய்யுங்க. ரெண்டாவது என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, பெருக்கல் கணக்கு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. சாதாரணமாக 2 நம்பரை பெருக்கும் பொழுது ஈஸியாக பெருக்கிறீங்க. குறி மாறி இருக்கக்கூடிய 2 நம்பரை பெருக்கும் பொழுது அதில் நீங்கள் நிறையாவே தவறு செய்கிறீங்க. அப்போ குறி மாறி இருக்கக்கூடிய 2 நம்பரை பெருக்கும் பொழுது என்னங்க சார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போல்லாம் அந்த ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த மாதிரியான மாறி மாறி பெருக்கிறப்ப நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு சின்ன டெக்னிக் என்னென்னா, உங்களுடைய மூக்கு இருக்குல்ல, இதை நீங்கள் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 காது இருக்குல்ல, இது 2 நீங்கள் மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த 2 குறியை நீங்கள் பெருக்குறீங்களோ அது 2ஐயும் நீங்கள் மறைச்சிக்கோங்க. மீதி இருக்கிறது விடையோட குறியாக இருக்கும். எடுத்துக்காட்டா இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அதோட ஆன்சர் என்ன வரும்? மைனஸில் வரும். அது எப்படி சொல்கிறேன் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ், மீதி என்ன வருது? விடை மைனஸ். ஸோ நீங்கள் பெருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் பேப்பர் நீங்கள் உட்காந்து எழுத போகிறீங்க. அப்போ உங்களுடைய கையை எப்படி வச்சுக்கிட்டு எழுதுறதுனால யாரும் வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நமக்கு கான்செப்ட் கிளியராக இருக்கணும், தப்பு இல்லாமல் எழுதணும். ஸோ அந்த பெருக்கல் கணக்கில் தவறு செய்யக்கூடிய மாணவர்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த குறிகளோட கூடிய நம்பரை பெருக்கிறதுல தவறே வராது. சரிங்களா? மூணாவது என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அதில் பாதி தெரியுது தெரியல, உடனே என்ன பண்ணிடுற, அதை அடிச்சுட்டு அடுத்த கணக்குக்கு போயிடுறேன். அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது அதனுடைய எக்ஸாம் பேப்பரில் வெரி வெரி மஸ்ட்டு. அப்போ முதல்ல தெரிஞ்ச கணக்கெல்லாம் தவறு இல்லாமல் எழுதிட்டினாலே தெரியாத கணக்குக்கு உனக்கு அந்த தெரிஞ்ச கணக்கு எழுதுனதெல்லாம் உனக்கு அங்கே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு பாடமும் இன்னொரு பாடத்தோட தொடர்புடைய ஒரு பாடங்கள் தான். இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா அந்த தெரியாத 5 மார்க் கேள்விக்கு யூஸ் பண்ணும். ஆமாம்ல, இந்த ஃபார்முலா தானே, நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிய வரும். அதனால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் நல்லா எழுதிருங்க. தெரியாததை பிறகு யோசனை பண்ணி எழுதும்பொழுது நிச்சயம் உங்களால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்ச கணக்கு தெரியாத கணக்கு 2 கணக்கையுமே கிராஜுவலாக ரொம்ப நியூட்ரலாக நீங்கள் அதை பார்க்கணும். தெரிஞ்ச கணக்கு தானே அப்படின்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டினா அங்கே ஏதாவது ப்ளஸ்ஸு மைனஸில் மாற்றிருப்பாங்க கொஸ்டினில். நீ அதை என்ன பண்ணிவிடுவ, கவனிக்காமல் இது போட்ட கணக்கு தான், இது நம்ம எழுதி பார்த்த கணக்கு தான்ட்டு அப்படியே எழுதிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தெரியாத கணக்கா, அச்சோ தெரியாத கணக்கு வந்துருச்சு, இதை எப்படா எழுதுறதுன்ட்டு நீ சோந்தினா உனக்கு அது யோசனையே வராது. அப்போ தெரிஞ்ச கணக்கு தெரியாத கணக்கு 2 கணக்கையுமே இப்படி தான் இதை ஃபேஸ் பண்ணணுன்ற நியூட்ரலாக நீ ஃபேஸ் பண்ணினா நிச்சயம் அதுலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நீ பண்ணவே மாட்ட. கண்டிப்பாக உன்னால் முழு மதிப்பெண் எடுத்துடலாம். முதல்ல கணிதத்தை பார்த்து மாணவர்கள் பயப்படுறதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களோட அவன் படிக்கிறத தொடர்பு படுத்துறதுனால தான் அது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப கடினமாக இருக்குது. நம்பர் தான் கணக்குன்னு நினச்சிட்டு அப்படியே கணக்கை பார்த்துக்கிட்டே வருவாங்க. திடீர்னு எக்ஸு ஒய் இசட் அப்படின்ட்டு அந்த மாறிகளை கொண்டுட்டு வந்து அங்கே சேர்ப்பாங்க. இப்படி நம்ம அவன் கணக்குன்னா ஏதோ நம்பர் தான், 10 நம்பருக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் இல்லாட்டி 100 வரைக்கும் இருக்க நம்பர் தான், 1000 வரைக்கும் இருக்க நம்பர் தான் நினச்சிக்கிட்டு அவங்க வரும்பொழுது திடீர்னு இயற்கணிதம்னு ஒரு பாடம் வரும். அந்த பாடம் வந்த உடனே எக்ஸு ஒய் இசட் அப்படின்ட்டு இங்கிலீஷ் வந்துடும்.
இங்கிலீஷில் இருக்க எழுத்தையும் இந்த நம்பர் ரெண்டையும் அவன் பார்க்கும் பொழுது அவன் என்னமோ ஒரு பெரிய ஒரு புரியாத உலகத்தில் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. எல்லா பாடங்களை விட ரொம்ப ரொம்ப எளிமையான பாடம் எதுனா கணிதம் மட்டும்தான். ஏன் அப்படின்னா நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா எவ்வளவு பெரிய கேள்வி, எப்படிப்பட்ட கேள்வி கொடுத்தாலும் முன்னால் ஆன்சர் பண்ண முடியும். இதுவே ஒரு சமூகவியல் பாடமாக இருக்கட்டும் அல்லது அறிவியல் பாடமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நீ மனப்பாடம் பண்ணியிருக்கனா அந்த மனப்பாடம் பண்ணினது உனக்கு எங்கேயோ நடுவில் மறந்து போச்சுன்னா உனக்கு அதுக்கப்புறம் நீ அதை நினைவுக்கு கொண்டுகிட்டு வந்து திரும்ப நீ அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும், நிறையா உனக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். சரிங்களா? ஆனால் கணித பாடம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா, கண்ணை மூடிட்டு என்ன கணக்கு கொடுத்தாலும் உன்னால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஆனால் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நீ அந்த கருத்தை புரிஞ்சுக்காமல் நீ கணக்கை படிச்சின்னா நிச்சயம் அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லைன்னு நீ முடிவு பண்ணிக்கலாம். அப்போ கருத்து, அந்த கான்செப்டை நீ முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத முதல்ல பார்க்கணும். இதில் சொல்கிற அந்த ஏ, பி, எக்ஸ், ஒய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரியாத நம்பரை தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க சிரமமாக இருக்குல்ல. அப்போ தெரியாதுங்கிறதுக்கு பதிலாக ஒரு எழுத்து அங்கே வச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நானும் என்னுடைய நண்பன் மணியும் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்னன்னு தெரியுது, மணிங்கிறத நான் மணின்னு சொல்லாமல் நானும் இன்னொருத்தனும் ஊருக்கு போனோம், அந்த இன்னொருத்தங்கிறதுக்கு பதிலாக தான் அந்த ஒரு எழுத்தை வச்சுக்கிறாங்க. நாங்கிறது ஒரு நம்பர், இது இன்னொருத்தங்கிறது ஒரு எழுத்து, 2 பேரும் ஊருக்கு போனோம். இதுதான். அப்போ ஏதோ ஒரு விஷயம், தெரியாத ஒரு விஷயம் அங்கே நடக்குது, அந்த தெரியாதுங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் அதுக்கு பதிலாக ஒரு எழுத்தை அங்கே பயன்படுத்துகிறோம். எதுக்காக சார் எழுத்தை பயன்படுத்துகிறோம்? தெரியாதுன்னே சொல்லிகிட்டே இருக்கலாமே அப்படின்னா, கணிதத்தினுடைய முக்கியமான அடிப்படை பண்பு என்னென்னா நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கணும், அக்யூரசி 100% இருக்கணும். ஸோ அக்யூரசி, டைம் கன்சியூம், இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக கொடுக்குறது எந்தன்னா நம்மளுடைய கணித பாடம் மட்டும்தான். அதனால் கணித பாடத்தை பார்த்து பயப்படாதீங்க. கணிதம் அது கற்கண்டு போல இனிக்கும், எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா. சரிங்களா? ஓகே. இப்போ சார் இந்த மேத்ஸ் எக்ஸாம் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் ஒரு 30 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 நாளில் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுக்கும் உள்ள அந்த ஸ்டடி டைம்லையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, போய் பசங்களுக்கு மேத்ஸ் பண்ணவே முடியாது. நான் 30 நாளில் வந்து மேத்ஸுக்கு எவ்வளோ நேரம், மேத்ஸுக்கு என்ன பண்ணேன்னா நிறைய பேர் 2ஆக பிரிச்சுக்கலாம் சார். நிறைய பேர் இது வரைக்கும் மேத்ஸ் பண்ண வராது அப்படின்றோம், பாஸ் பண்ணுறது ஒரு வழி. இவன் என்ன செய்யணும், 100 மார்க்குக்கு என்ன செய்யணும், 2ஆக பிரிச்சுக்கலாம். ஓகே. இப்போ இருக்கக்கூடிய இந்த மினிமலான டைமில் குறைந்த நாட்களே உள்ள அட்லீஸ்ட் ஒரு மாத கால இடைவெளி தான் இருக்குது. அதுலேயும் தமிழ் இங்கிலீஷ்க்கான ஸ்டடி டைம் போயிடுச்சுன்னா நமக்கு இருக்கிறது ஒரு 20 நாள் தான் இருக்கும். இந்த 20 நாளில் நாம் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 100க்கு 100 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது ரெண்டாக அப்படி பிரிச்சுக்குவோம். முதல்ல பாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப எளிமையான வழி கணித பாடத்தில் பொறுத்த அளவுக்கு என்ன இருக்குன்னா, முதல்ல 1 மதிப்பெண் வினாக்கள். மொத்தம் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்துலையும் பின்னாடி 15 அல்லது 20 ஒன்வேர்டு மட்டும்தான் இருக்கும், 8 பாடத்தில் இருந்தும். இந்த 1 மதிப்பெண் வினாக்களை திரும்ப நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து 10 மதிப்பெண்ணுக்கு கேள்வி வரும். நீ 10க்கு 10 எடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 7 மதிப்பெண்ணாவது நீ அதுலேருந்து எடுத்துடலாம். அப்போ நீ என்ன பண்ணணும், நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஸ்லோ லேர்னருக்கு, நல்லா படிக்கிற பசங்களும் நான் சொல்லலை. கேள்விக்கும் விடைக்கும் ஒரு தொடர்பை வச்சுக்க. நீ அந்த மாதிரி நீ கேள்விக்கும் விடைக்கும் தொடர்பை வச்சுக்கிட்டு நீ படித்த அப்படின்னா புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்களை ரொம்ப எளிமையாக உன்னால் என்ன பண்ணிட முடியும், நிச்சயமாக நீ எழுதிட முடியும். 7 மதிப்பெண் எடுத்துடலாம். இந்த 1 மதிப்பெண் வினாவுக்கு பசங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியதுக்கு நான் என்னுடைய பள்ளிக்கூடம் அரசு உயர்நிலைப் பள்ளி கோவிலிடையில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு பரீட்சையினுடைய ஸ்டடி லீவ்லையும் தினம் இப்போ 3 நாள் லீவ் கொடுத்தாங்க அப்படின்னா 3 நாளுடைய காலையில் போன உடனேயே அதில் இருக்க எல்லா ஒன்னோடைய கேள்வியை நான் படிப்பேன். நான் கேள்வியை படிக்க பசங்க எல்லாரும் ஆன்சரை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதுவே ஒரு அரை மணி நேரம் ஆகும். நேரம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இதில் வரக்கூடிய 10 மதிப்பெண் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறதுனால அந்த அரை மணி நேரம் எனக்கு பெருசாக போகிறது தெரியல. காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் பசங்க வீட்டுக்கு போகிறப்போ ஒரு அரை மணி நேரம் அந்த கேள்வியை நான் படிப்பேன், பசங்க அதுக்கான ஆன்சரை சொல்லுவாங்க. கேள்வியை படிப்பேன், பசங்க ஆன்சரை சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் லேர்னர், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேள்விக்கு எப்படி அந்த விடை வந்துச்சுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி போடுறவன் அவன் தனியாக அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுடைய இலக்கு 100%. அவனுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்க கேள்வி 10 கேள்வி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஆன்சர் போட்டான். அவனுக்கு அந்த கிரியேட்டிவ் கேள்வி தான் அவனுக்கு அங்கே பிரச்சனையே. அதுக்கு அவன் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். நான் இப்போ சொல்கிறது அந்த படிக்க சிரமப்படக்கூடிய அந்த ஃபோக்கஸ் லேர்னருக்கு நான் சொல்கிற ஐடியா, தினம் அந்த ஸ்டடி டைமில் காலையில் ஒரு வாட்டியும் சாயந்தரமும் ஒரு தடவையும்
அந்த ஒன் வேர்டை நான் கேள்வியை படிப்பேன், பசங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இப்படி கண்டினியூஸாக இது நடக்கும் பொழுது அவனுக்கு இந்த கேள்வியா சார் இதுதான் சார் ஆன்சர், இந்த கேள்வியா சார் இதுதான் சார் ஆன்சர் அப்படிங்கிற அந்த ஒரு பரிச்சயமான அந்த விடை வந்து அவனுடைய மனசுக்குள்ள பதிய 30 நாள் எப்படி சார் ப்ராக்டிஸ் பண்ண, இதுக்கு தான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், 30 நாள் அவன் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? 30 நாளில் அவனுக்கு வேற வழியே இல்லைங்க சார். ஒரு
கொடுத்துரும். ஏன்னா கீ செட் பண்ணுற அந்த டீம்லேயே நான் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், எப்படியெல்லாம் அங்கங்கே மதிப்பெண் எடுக்க வைக்க முடியுமோ அப்படி நம்ம அங்கங்கே எழுதி 35 மார்க் எடுக்க வைக்க தான் முடியுமே தவிர, ஒரே கேள்வி எழுதி ஒரே 35 மார்க் கண்டிப்பாக எந்த ஒரு ஆசிரியராலும் எந்த ஒரு மாணவனாலும் வாங்கவும் முடியாது, வாங்க வைக்கவும் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவனை 10 5 மார்க்கையும் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல அவனை தயார்படுத்தணும். நான் சொன்ன மாதிரி 5வது பாடத்தில் நேர்கோட்டின் சமன்பாட்டில் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ண சொல்லுங்கள் போதும். அடுத்தது 6வது பாடம் முக்கோணவியல் பாடத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சைன் காஸ் கொசிக்கன் அந்த முற்றொருமைகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்டை நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு நடத்துங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நம்ம அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய உயரங்களும் தூரங்களும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த ஃபார்முலாவை அந்த கணக்கில் எதில் எழுதினாலும் 1 மார்க் நம்ம கொடுக்கும். ஸோ எந்த கேள்வி அந்த உயரங்களும் தொலைவுகளுங்கிற வந்துச்சுனாலே கேள்வி நம்பரை போட்டு tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அதை அவன் எழுதிடுவான். அதில் 1 மார்க் நமக்கு கிடைச்சிரும். அடுத்ததாக 7வது பாடம் அளவியல் பாடம் அதே மாதிரி தான். உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம், இடைக்கண்டம், இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை தினம் அவனுக்கு படிக்க வைங்க. அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் பாடம் நடத்துவோம் பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் அவனுக்கு அதை கான்செப்ட் வைஸ் அதை புரிய வச்சுருங்க. ஏன்னா ஃபார்முலாவை அவன் என்கிட்ட படித்த எங்கள் ஸ்கூல் பசங்க கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் எங்களுடைய ஸ்கூலுக்கு திரும்ப அவங்க ஒரு அலுமினியாக வரும்பொழுது எங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. சரிங்களா? ஸோ எங்களுடைய பள்ளிக்கூடம் இந்த பூதலூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரியே தான் நாங்கள் அதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து 12 வருடங்களாக 100% தேர்ச்சி எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அடுத்தபடியாக எங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் குழு. இது மட்டும்தான், அந்த குழு செயல்பாடு மட்டும்தான் எங்களால் பள்ளிக்கூடத்தில் அவ்வளவு தூரம் கொண்டுட்டு வர முடியுது. நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸில் கொஞ்சம் நான் வந்ததுனால எங்களுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் 8ஆம் வகுப்பில் NMMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு ஒன்று நடத்துகிறாங்க. 9ஆம் வகுப்பில் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு நடத்துகிறாங்க. 10ஆம் வகுப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு 3 காம்படிட்டிவ் எக்ஸாம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அங்கே நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு பசங்க இப்போயே தயாராகணுங்கிறதுக்காக 8, 9, 10 3 வகுப்புக்கும் நான் தான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில். வருடம் கண்டிப்பாக எல்லா தேர்வுகளையும் குறைந்தது 1 அல்லது 2 மாணவர்கள் நிச்சயம் அதில் தேர்ச்சி பெற்றுட்டு வந்துட்டு எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக என்னுடைய இந்த ஸ்கில் பார்த்துட்டு நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் கணித பாடத்திற்கான ரிசோர்ஸ் பர்சனாகவும் நான் அதில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்.
ஸோ மாணவர்களுக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கறது, எப்படி மாணவர்களை தேர்ச்சி அடைய வைக்கிறது, எப்படி மாணவர்களை முழு மதிப்பெண் பெற வைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய தலைப்புகளில் நான் நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி NMMS ட்ரஸ்ட் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய குழுவில் இருந்து பசங்களுக்கு எப்படியெல்லாம் கோச்சிங், எப்படியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த குழுவிலையும் நான் இடம்பெற்று என்னுடைய பணியை நான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.